ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து டாக்டர் முல்கி அப்படிங்கிறவரோட அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்ப நாம கேட்க போறோம். டாக்டர் முல்கி அவர்கள் ஸ்ரீ சாயிபாபா கிட்ட தான் ஷீரடிக்கு தரிசனத்துக்கு வரதா அவர் வேண்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய வேலை பலுல மறந்து போயிட்டாரு இல்லையா. இவர் என்ன பண்றாரு, பாம்பேலேயே தான் இவருக்கு வேலை இருக்கு. ஆனா இவருக்கு மஃப்சல் பகுதியில வேலை கிடைக்கணும், அங்க ஏதாவது டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறாரு. அந்த தருணத்துல என்ன ஆகுதுன்னா, இவருக்கு நாசிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது பிப்ரவரி மாதம் 1917ஆம் ஆண்டு நடக்குது. நாசிக் பகுதியில இருக்க மேல்கான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இவர் அங்க போறாரு. அங்க போயிட்டு தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்யறாரு. இவர் ஒரு மருத்துவர்ங்கிறத நாம ஏற்கனவே பார்த்தோம். இவர் ஒரு பெண்மணிக்கு டெலிவரி பார்த்துட்டு இருக்காரு. அந்த டெலிவரி நேரத்துல இவர் ஃபோர்செப்ஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோர்செப்ஸ்ங்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த அம்மையாரோட உடல்ல இருந்த ஒரு கெட்ட திரவியம், அதாவது அந்த கழிவு பொருள், அது இவருடைய கண்ணுல தெரிக்குது. ஆனா இவர் அப்ப அதை பெருசா நினைக்கவே இல்லை. இவர் அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்களுக்கு நல்லபடியா டெலிவரி ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் இவருடைய கண்ணு செவந்து போய் பயங்கரமா வீங்கி போயிடுது. அந்த இடது கண் ரொம்ப ஒரு மாதிரி வலி, இவரால அந்த வேதனையை தாங்கவே முடியல. இவர் வேற இங்க தனியா இருக்காரு. அப்போ பாபா கிட்ட ரொம்ப மனமுருகி இவர் பிரார்த்தனை பண்றாரு. அவர் சொல்றாரு, அதாவது அந்த பக்தன் ஒரு சண்டாளனா கூட இருக்கலாம். ஆனா அந்த குரு அவ்வளவு கனிவானவர். அவர் தன்னுடைய பக்தனை கைவிடவே மாட்டார் அப்படிங்கிறாரு. இவர் அப்படி மனமுருகி இவர் வேண்டுறாரு. வேண்டும் போது அங்க பக்கத்துல ஏதோ சர்ஜன் கிட்ட போயிட்டு கண் சர்ஜன் கிட்ட போய் காமிக்கிறாரு. அவரு பார்த்துட்டு சொல்றாரு, இல்ல உங்களோட கண் பார்வையே போக போகுது, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, உங்க கண்ணு ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் தன்னுடைய மனைவியையும் அங்க வர வைக்கிறாரு. ஆனா ஸ்ரீ சாயிபாபா கிட்ட இவர் வேண்டியதுனால ஒரே வாரத்துல அந்த கருணாமூர்த்தியான ஸ்ரீ சாயிபாபா இவருடைய கண்ணை பூர்ணமா குணப்படுத்திட்டாராம். இவரும் இவருடைய மனைவியும் பாபா கிட்ட அப்படி ஒரு நன்றி உணர்ச்சி பொங்க வேண்டிக்கிட்டாங்களாம். பாபா, நாங்க கண்டிப்பா உங்க தரிசனத்துக்கு வரோம். நாங்க பாம்பேக்கு திரும்பி போறதுக்கு முன்னாடி உங்களை தரிசனம் பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த மாத கடைசிலேயே இவர் திரும்பி பாம்பேக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆர்டர் வந்திருக்கு. சரி, போற வழியில நாம ஷிரடி போய் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் நினைச்சுக்கிட்டு இவங்க மன்மாடுக்கு வராங்க. மன்மாடுக்கு விடிய காலையிலேயே நம்ம போயிட்டோம்னா மன்மாடுல இருந்து டோண்டு பகுதிக்கு நாம போறதுக்கு அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா இவர் மும்பையில இருந்து நாசிக்கு போனார் இல்லையா, அப்ப கூட இவர் மன்மாடு வழியா தான் போனாரு. அதாவது கோப்பர்கான் ரயில் நிலையத்துக்கு போய் அங்க இருந்து ஷிரடி போனோம் அப்படிங்கிற விவரம்லாம் இவருக்கு அப்பவே தெரியும். இருந்தாலும் இவருக்கு அந்த மறதியோ இல்ல அந்த வேலை பளுவோ ஏதோ இவரை போக விடாம பண்ணிடுச்சு. இப்பவும் இவங்க திரும்பி பாம்பே போகணும்னா நாசிக்ல இருந்து அதே மன்மாடு வழியா தான் போகணும். அதனால மன்மாடுக்கு நம்ம சீக்கிரமா போயிட்டு அங்கிருந்து டோண்டுக்கு நாம ஒரு ரயில பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மன்மாடுக்கு வராங்க. மன்மாடு ரயில் நிலையத்துக்கு இறங்கின உடனே இவர் அங்க இருக்க டிக்கெட் புக்கிங் ஆபீஸ்ல போயிட்டு டிக்கெட் வாங்குறதுக்காக இவர் பிளாட்ஃபார்ம்ல போறாரு. நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது எதிர்த்தாப்புல இவரு ஒரு கிளர்க்கு பாக்குறாரு. அந்த கிளர்க்கு கூட எதேச்சியா பார்த்து இவர் பேசிட்டு இருக்காரு. அப்படி சகஜமா பேசிட்டு இருக்கும் பொழுது இவர் ஏன் மன்மாடுல இறங்கினார் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் அவர்கிட்ட தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரி ஷிரடி போறதுக்காக தான் இவர் இங்க இறங்கி இருக்காரு அப்படிங்கிறது. இதை கேட்ட உடனே அந்த கிளர்க்கு இவர்கிட்ட ஸ்ரீ சாயிபாபாவோட நடத்தைய பத்தியும் ஸ்ரீ சாயிபாபாவை பத்தியும் ரொம்ப அவதூறா இவர்கிட்ட பேசியிருக்காரு. இதை கேட்ட உடனே இவரும் இவருடைய மனைவியும் ஐயோ, இப்படி ஒருத்தரையா நாம போய் தரிசனம் பண்றதுக்காக நாம இப்ப போயிட்டு இருக்கோம்
அப்படின்னு தோணி இருக்கு. உடனே இவங்க வந்து நாம ஷிரடிலாம் போக வேண்டாம், திரும்பி பாம்பே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாம்பேக்கு கிளம்பிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, அவங்க மனநிலை எப்படி இருந்ததுன்னா அந்த நேரத்துல, அதாவது அந்த கிளர்க் வந்து இவங்க கிட்ட பாபாவை பத்தி அவதூறா பேசும்பொழுது, ஏதோ ஒரு பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறவன் மாதிரி இவங்க வந்து, அப்பா நல்ல வேலை போயிட்டு பாபாவை பார்க்காம நம்மள காப்பாத்திட்டார் இவரு அப்படிங்கிற ஒரு நினைப்போட இவங்க வந்து பாம்பேக்கு போயிட்டாங்களாம். ஆனா பிற்காலத்துல இதை நினைக்கும் பொழுதெல்லாம் அவ்வளோ மன வருத்தமா இருந்திருக்கான் இவருக்கு. எப்படி ஒரு முட்டாள்தனத்தை நாம பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய வந்து இதை நினைச்சு அவர் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க வந்து பாம்பே போயிட்டாங்க. பாம்பே போனதுக்கு அப்புறமா இவருடைய அண்ணி வந்து இவர்கிட்ட பேசி ஸ்ரீ சாயிபாபாவோட குணாதிசயங்களையும் அவருடைய தெய்வீக தன்மையும் சொல்லி இவங்களை புரிய வச்சு இவங்களை ஷீரடிக்கு தரிசனத்துக்கு போகும்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த பேச்சும் அந்த வலியுறுத்தலும் தான் இவங்களுக்கு திருப்பியும் ஷிரடி பாபா மேல ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து இவங்க ஷிரடிக்கு பயணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்பவும் சில தடங்கல்கள் ஏற்பட்டுதான். ஆனா அந்த தடங்கல்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த தடவை நம்ம கண்டிப்பா பாபா தரிசனத்துக்கு போகணும்னு மன உறுதியோட இவங்க இருந்தா அப்படின்னு சொல்றாரு. அந்த மன உறுதி நல்ல வேளை அப்பவாது எங்களுக்கு இருந்தது அப்படின்னு நினைச்சு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாரு. சோ இந்த மாதிரி இவங்க வந்து கிளம்பி ஷிரடிக்கு வராங்க. ஷிரடிக்கு இவர் 4 நாள் பயணமா வராரு. 4 நாள் ஷிரடியில தங்கணும்னு. இவங்க வந்து பாபாவோட தரிசனத்திற்கு வந்த உடனேயே பாபா வந்து 1 மாதத்திற்கு முன்னாடி இவங்க எப்படி ஷிரடி பயணத்தை கைவிட்டாங்க, அதாவது அந்த கிளர்க் சொன்னதெல்லாம் கேட்டு இவங்க எப்படி வந்து அங்கேருந்து ஓடி பாம்பேக்கு போனாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொன்ன உடனே இவங்க ரொம்ப வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கண்ல இருந்து அப்படியே அந்த மன்னிப்பு கோரி அந்த கண்ணீர் வடிய அவ்வளோ வெட்கி அவங்க வந்து தலகுனிஞ்சு இருந்தாங்களாம். அப்புறம் 4 நாள் பாபாவோட தரிசனத்தை நல்லபடியா பண்ணிட்டு பாபா கிட்ட வந்து இவர் வந்து பெர்மிஷன் வாங்க வந்திருக்காரு திருப்பி ஊருக்கு போறதுக்கு. அப்போ பாபா சொன்னாரா, நீ ஞானேஸ்வரி படி அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திட்டு, நீ ஊருக்கு திரும்பி போனதுக்கு அப்புறமா உன்னுடைய மேசை மேல ஒரு ப்ரொமோஷனும் டிரான்ஸ்ஃபர் ஆர்டரும் இருக்கும். உனக்கு வந்து பிஜப்பூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரொமோஷனோட ஒரு ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதித்து அனுப்பினாராம். அதே மாதிரி இவங்க திரும்பி வந்து பார்த்தா இவரோட மேஜை மேல அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் ஆர்டர் இருந்திருக்கு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சாம். அதுக்கப்புறமா அதாவது வேர்ல்டு வார் 1 இருக்கும்பொழுது இவரை ஃபீல்டு சர்வீஸ்ல போட்டிருக்காங்க. அந்த ஃபீல்டு சர்வீஸ்லயும் நல்லபடியா இவர் வந்து சேவை புரிஞ்சுட்டு திரும்பி இவருடைய டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி இவர் வந்து இவரோட ஊருக்கே போயிட்டாராம். அந்த தருணத்துல எல்லாம் வந்து பாபா எப்படி இவரை வந்து காத்து ரட்சித்தார் அப்படிங்கிறத வந்து நிறைய தடவை இவர் உணர்ந்திருக்காரு. இவர் சொல்றாரு, பக்தன் எவ்வளவு துர்புத்திக்காரனா இருந்தாலும் அந்த குரு வந்து அந்த கருணையால அவங்கள மன்னிச்சு ஒவ்வொரு தடவையும் ஏத்துக்கிறாரு. அப்படிதான் என்னை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனைகள் வந்து அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, இனிமேலும் எனக்கு பிரச்சனைகள் வரும். ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து என்னை காத்து ரட்சிக்கக்கூடிய குரு மகாராஜ், அந்த குருஜி என்னோட இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு வலுவா இருக்கு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இவர் வந்து சவுத் கனரா, அதாவது சவுத் கன்னடா பகுதியை சார்ந்தவராம். இவருக்கு மராட்டி படிக்க எழுதலாம் தெரியாதாம். இவரு வந்து பள்ளியில படிச்சது வந்து கன்னடாவும் அதுக்கப்புறம் பிரெஞ்சு தான். ஆனா பாபா சொன்னதுக்கு அப்புறம் வருஷ வருஷம் ஞானேஸ்வரி சப்தாகா பண்றாராம். எப்படி அந்த கீதையை தன்னால படிக்க முடியுது அப்படிங்கிறதே ஆச்சரியமா இருக்கு. இது அந்த குரு மகாராஜோட அருள் இல்லாம இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதோட டாக்டர் முல்கேவோட அனுபவங்கள் முற்று பெறுகிறது. அடுத்த பக்தரோட அனுபவத்தை வர எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.